இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசி தமது ஊழிய காலத்தில் எதிர்ப்பையும் துன்பத்தையும் எதிர்கொண்டபோது கர்த்தர் அவரை ஒரு பலமான பெண்கள சுவராக மாற்றி எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவரை இந்த விசனம் குறிக்கிறது. நாம் ஊழியத்தின் நிமித்தம் அல்லது பலவித எதிர்ப்புகள் சோதனையான காலகட்டத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மையும் எதிரிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் பொல்லாதவர்களின் கைக்கு நம்மை தப்புவித்து விடுவிப்பார். தீமையிலிருந்து நம்மை மீட்டு விடுவிப்பார். பொல்லாத மனிதரிலிருந்து நமக்கு விடுதலையை தருவார். கொடுமையானவர்களிலிருந்து நம்மை மீட்பார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தீய மனிதர்களின் அநியாயம், அழுத்தம் அல்லது எதிர்ப்புகளை சந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், விட்டுவிட மாட்டார். நாம் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் நம்மை தப்புவித்து எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற போர்களை நீர் கர்த்தர் முடியிட்டு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. அநேக மக்கள் துன்பங்களை சந்தித்து கொண்டு வருவது தேவன் அறிவு கர்த்தாவே. அவளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. சிறு பிள்ளை பாதுகாத்து கொடுங்கப்பா. போரை நீர் முடிவிற்கு கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஊழியக்கால ஆசிரியங்க பாதுகாத்து கொடுங்க, தேவையை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யாருக்கு வேலையிலையோ நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. எக்ஸ்ட்ரா ஆனந்த பிள்ளைக்கு நல்ல எக்ஸ்ட்ரா ஆனந்த உதவி செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஃபீஸ் கட்ட வேண்டிய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கர்த்தர் தேவையை சந்திக்க முடிய ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. யார் யார் நோக்கி பார்க்கிறாளோ அவள் பிழைக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவன் படுத்திருந்து இறங்கி வாருங்க கர்த்தாவே. உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் அறிந்திருக்கீ கர்த்தாவே. அவள் தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா. சரீர சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. இரத்த கோடைகளை மூடி மாதிரி பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.